Hello 12th standard students, quarterly exam க்கு எல்லாரும் ரெடியா? இது வரைக்கும் படிச்ச போர்ஷனை எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வச்சு படிச்சீங்களா? இல்ல எந்த ஒரு ஐடியாவோ ஒரு ப்ராப்பர் பிளானோ இல்லாம படிச்சு முடிச்சிட்டீங்களா? இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த செகண்ட் சினாரியோ இருக்குல்ல, ஒரு பிளான் இல்லாம படிக்கிறது, அதுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அது அந்த மாதிரி மாடல நம்ம படிச்சிட்டோம்னா எக்ஸாம் டைம்ல அது மறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஒரு சாப்டர் எடுத்துட்டோம்னா அதுல எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தெரியாது, எந்தெந்த போர்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது. அது தெரியாம படிச்சிட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈஸியாக படிக்கலாம்னா, ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த செக்லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ரிப்பீட்டடாக எந்த போர்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதை ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? மற்ற போர்ஷன்ஸ் படிக்க வேண்டாம் அப்படி இல்லை. ஒரு சாப்டர் எடுத்துட்டோன்னா, சப்போஸ் இந்த நோட் பண்ண ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புக் பேக் கொஸ்டின்ஸ். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது பயாலஜியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதை ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. அதுவும் படித்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் திங் என்னென்னா, PYQs ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 1 மார்க்ல இருந்து எந்த சாப்டர் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க, 5 மார்க் செக்ஷனில் எப்படி கொஸ்டின்ஸ் வருது, புக்கிங்கில் இருந்து வருதா, புக் பேக்கில் இருந்து வருதா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். ஈச் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்ணி படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈச் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன்ஸ் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோன்னு சொன்னோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்களே படிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் திங் என்ன, கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2024 குவார்டர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் occurs in. இதில் ஆப்ஷனில் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதுலன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா ஃபர்ஸ்ட் அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லணும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? இதில் என்ன, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதில் நடக்குது? ஆல்கேல தான் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் தி ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் எ செல் இஸ் 16, த டபுள் மோனோசோமிக் ஆர் ட்ரைசோமிக் நம்பர் வில் பி. இதோட ஆன்சர் என்ன? ஹாப்ளாய்டு நம்பர் 16 சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் மோனோசோமிக் அண்ட் ட்ரைசோமிக் நம்பர் வில் பி 30 and 33. Option A is the correct answer. Next totipotency. Totipotencyனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன? Option C. Sorry, option B. Totipotency is the capacity to generate a whole plant from any plant cell or explant. Next question என்ன கேட்டிருக்காங்க? Which is biologically degradable and biologically active thermoplastic. இதில் ஆப்ஷனில் ஒரே ஒரு இதுதான், biologically degradable and biologically active thermoplastic. அது என்ன? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி, polyhydroxy butyrate தான், அதாவது PHB தான், biologically degradable and biologically active thermoplastic. ஓகேவா? நெக்ஸ்ட், which Mendelian idea is depicted by a cross in which F1 generation resemble both parents. F1 generation both parents resemble பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மெண்டலியன் ஐடியா? ஆப்ஷன் டி, codominance. Option D is the correct answer. ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், choose the correct statement. இதில் கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன, ஸ்பொரோஜீனியஸ் செல்ஸ் இஸ் தி சப் ஹைப்போடர்மல். இதுதான் கொடுத்துருக்கிறதுலே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, which of the plant is an example for atavism in plants. Plantsல atavismக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற பிளான்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின், who is called as the father of tissue culture. டிஷ்யூ கல்ச்சரோட ஃபாதர்னு அறியறது யாரு?
ஆப்ஷன் டி Gottlieb Heberland is the father of tissue culture. ஓகேவா? ஸோ 1 மார்க் முடிஞ்சிடுது. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் படித்து முடிச்சுட்டு இதை ஒன்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, வாட் இஸ் பொலினியம், கிவ் எக்ஸாம்பிள். பொலினியம்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது வந்து சாப்டர் 1ல இருக்கிற கொஸ்டின். ஆல்ரெடி இது புக் பேக்லயும் இருக்கு. புக் பேக்ல இல்ல, பேஜ் நம்பர் 16ல இருக்கு. ஓகேவா? இதோட டெஃபினிஷன் வந்து பேஜ் நம்பர் 16ல இருக்கு. பொலினியம்னா என்ன, இது வந்து போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதோட டெஃபினிஷன் வந்து பேஜ் நம்பர் 16ல இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கிராஸை டிஃபைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து சாப்டர் 5ல இருந்து வந்த கொஸ்டின். சாப்டர் 5ல பேஜ் நம்பர் 36ல இதுக்கான டெஃபினிஷன் இருக்கு. ஓகேவா? பேஜ் நம்பர் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிராசிங் ஓவர் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன். இந்த சாப்டர்ல வந்து இது வந்து சாப்டர் 3யோட கொஸ்டின். ஓகேவா? சாப்டர் 3யோட கொஸ்டின். இந்த சாப்டர் 3ல வந்து இந்த கிராசிங் ஓவர், டிரான்ஸ்லொகேஷன், லிங்கேஜ் இது 3 வந்து நல்லா படிச்சு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட மெக்கானிசம் கூட வந்து இந்த டெஃபினிஷன் மட்டும் இல்லாமல் அதோட மெக்கானிசமும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா. இது வந்து எதுல இருந்து, சாப்டர் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 17. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், வாட் யூ மீன் பை எம்ப்ராய்ட்ஸ். அது எதுல இருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் 5ல இருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 5 இதுவும் புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 14. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கால்டு மெலிட்டோஃபிலி. இது உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இந்த கேந்த்ரோஃபிலி, மெலிட்டோஃபிலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதை வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகேவா? மெலிட்டோஃபிலி, கேந்த்ரோஃபிலி. ஓகேவா? இது வந்து சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 1 இதுவும் புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 36. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 36. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 மார்க் செக்ஷன். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் என்ன, the endosperm of an angiosperm is differ from gymnosperm. Do you agree with this statement? If and justify your answer. உங்களுக்கே தெரியும் என்னது, சாப்டர் 1 தான் இந்த கொஸ்டின். இதுவும் புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 32. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 32. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் மென் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் என்ன சாப்டர், சாப்டர் 2. இதுவும் புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 31. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ஆல்ரெடி இதில் என்னது, கிராசிங் ஓவர், டிரான்ஸ்லொகேஷன் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. 3 மார்க் செக்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, லிங்கேஜையும் கிராசிங் ஓவரையும் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். லிங்கேஜ், டிரான்ஸ்லொகேஷன், கிராசிங் ஓவர் இதோட டெஃபினிஷன் ப்ளஸ் அதோட மெக்கானிசம். ஓகேவா? இது சாப்டர் 3 பேஜ் நம்பர் 54ல இருக்கு. ஓகேவா? பேஜ் நம்பர் 54. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து சாப்டர் 5யோட கொஸ்டின். சாப்டர் 5 இது வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 103ல இருக்கு. பேஜ் நம்பர் 103. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் டூ யூ நோ அபவுட் PBR 322. PBR 322 பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சாப்டர் 4ஓட கொஸ்டின். ஓகேவா? சாப்டர் 4. ஓகேவா? இதுதான் 3 மார்க் செக்ஷனில் கேட்டிருக்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் செக்ஷன், கிவ் ஏ டீடைல் அக்கௌண்ட் ஆன் பார்த்தனோகாப்ரி அண்ட் ஆட் ஏ நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். பார்த்தனோகாப்ரியை பற்றி கேட்டிருக்காங்க ப்ளஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ். இது உங்களுக்கே தெரியும், சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 1 இது புக் பேக்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 49. ஓகேவா? சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டின் நம்பர்
49 ஓகேவா புக் பேக் கொஸ்டின் நம்பர் 49 ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துக்கோங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருங்க கிராசிங் ஓவர் லிங்கேஜ் அண்ட் டிரான்ஸ்லொகேஷனை பற்றி 2 மார்க்கில் வந்து டிரான்ஸ்லொகேஷனையும் கிராசிங் ஓவரிங் பற்றி கேட்டிருக்காங்க 3 மார்க்கில் வந்து லிங்கேஜ் கிராசிங் ஓவர் இங்கே 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த போர்ஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஈஸி தான் இந்த டாபிக் எல்லாமே ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அங்கே ஒரு 2 மார்க்கு இங்கே ஒரு 3 மார்க்கு ப்ளஸ் ஒரு 5 மார்க் டோட்டலாக 10 மார்க் கிடைக்கும் ஓகேவா இது என்னது சாப்டர் 3 ஓகேவா சாப்டர் 3 இதுவும் புக் பேக்கில் இருக்கு கொஸ்டின் நம்பர் 13 question number 13 next 21 question last question in botany mention the applications of biotechnology biotechnology ஓட application கேட்டிருக்காங்க அது எந்த chapter 4ல இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 88ல இருக்கு ஓகேவா பேஜ் நம்பர் 88ல இருக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஷ்யூ கல்ச்சரோட பேசிக் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் தி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இது சாப்டர் 5ல இருக்கிற கொஸ்டின் எங்கே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 97ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா பேஜ் நம்பர் 97ல பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பாட்னியோட கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஷ்யூ கல்ச்சர் இது க்ராசிங் ஓவர் அப்புறம் லிங்கேஜ் டிரான்ஸ்லொகேஷன் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் கிராஸ் அப்புறம் வந்து மெலிட்டோஃபிலி கேந்தரோஃபிலி அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஜூவாலஜியோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாமா ஓகே வாட் டைப் ஆஃப் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சீன் இன் ஒரீலியா இருக்கிற டைப் மோட் ஆஃப் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன் பி ஸ்ட்ராபுலேஷன் இஸ் தி ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ட்ராபுலேஷன் இஸ் தி ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் என்ன ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் இஸ் ஸ்பெர்ம் லார்ஜஸ்ட் ஹியூமன் செல் வந்து ஓவம் ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் வந்து ஸ்பெர்ம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் கொலஸ்ட்ரம் இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் option B IgA is the answer ஓகேவா next question who discovered antigens on the surface of RBC and epithelial cells உங்களுக்கே தெரியும் Landsteiner is the answer Landsteiner who discovered antigens on the surface of RBC and epithelial cells ஓகேவா next வந்து contraceptive pill prevents ovulation by ஒரு contraceptive pill வந்து ovulation எப்படி prevent பண்றோம் it inhibits the release of FSH and LH follicular stimulating hormone luteinizing hormoneோட ரிலீஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி தான் ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில் வந்து ஓவுலேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் இன்ஹிபிட்டிங் தி ரிலீஸ் ஆஃப் FSH and LH ஓகேவா next question which of the following is the correct sequence of event with reference to central dogmaவை ரெஃபரன்ஸாக வச்சு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த சீக்வென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு ஆப்ஷன் டி ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இஸ் தி correct order with reference to central dogma ஓகேவா நெக்ஸ்ட் வந்து wings of birds and butterflies is an example of எதுக்கு எக்ஸாம்பிள் convergent evolution butterflies ஓட விங்ஸும் பேர்ட்ஸோட விங்ஸும் வந்து convergent evolution ஓட எக்ஸாம்பிள்ஸ் தான் நெக்ஸ்ட் என்ன match the following with correct sequence உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லி தரேன் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும்னா ஓகே பரவாயில்ல இது 4 ஆப்ஷன் இருக்குது நான் இந்த கொஸ்டின் பற்றி சொல்ல மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங்காக சொல்லிட்டேன் இந்த 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே தெரியல இதர் வந்து 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு தெரியும் அதை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணி ஆப்ஷனில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போங்க ஓகேவா அந்த மாதிரி பண்ணால் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு எதனால உண்டாகுது ஸோ இதை வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க சால்மோனெல்லா நியூமோனியா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனே இது வந்து பி ஓகேவா ஆப்ஷன் ஏ வந்து பி கூடயும் பி வந்து
சாரி ஏ வந்து 3 கூடயும் பி வந்து 4 கூடயும் என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபைலேரியாஸ் வந்து உப்சேரியா பனக்ராஃப்டி அண்ட் மலேரியா வந்து பிளாஸ்மோடியனால ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் 1 மார்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதோட 2 மார்க் கொஸ்டின். அப்போலைசிஸ். அப்போலைசிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போலைசிஸ், வாட் இஸ் அப்போலைசிஸ்? அது வந்து சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. இதோட டெஃபினேஷன் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 5ல இருக்குது. அப்போலைசிஸ்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கல், அவ்வளோதான். அப்போலைசிஸ்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கல். அதோட டெஃபினிஷன் வந்து பேஜ் நம்பர் 5ல இருக்குது, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து சப்போஸ் இங்கே நான் சொல்கிறது பாத் இன் பாட்னி அண்ட் ஜூவாலஜி, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் எதுலையாச்சும் நான் சொன்னேன்னா அதை வந்து புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? What are the 4 main functions of reproductive system? Reproductive systemத்தோட functions என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, reproductive systemத்தோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பாயிண்ட் வைஸாக ஆல்ரெடி டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. ஓகேவா, பேஜ் நம்பர் 11ல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? Next question. What differentiate between fetus and infanticide? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சாப்டர் 3ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 14. ஓகேவா, புக் பேக் கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ரைட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங். கேரியோ டைப்பிங்கோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த சாப்டர்? சாப்டர் 4. சாப்டர் 4. இதுவும் புக் பேக்கில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 36. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 36. ஓகேவா, வாட் இஸ், இங்கே வந்து சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. கோப்ரலைட் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கோப்ரலைட் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து என்னது? சாப்டர் 6ஓட போர்ஷன். சாப்டர் 6ஓட போர்ஷன் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 94ல் இருக்குது. ஓகேவா, பேஜ் நம்பர் 94ல். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இன் செகண்ட் 2 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின். சஜஸ்ட் சம் வே டு ப்ரிவென்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ட்ரக்கும் ஆல்கஹால் அப்யூஸும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வேஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன சாப்டரில் இருக்குது? சாப்டர் 7. சாப்டர் 7ல் இருக்குது. இது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 132ல். பேஜ் நம்பர் 132ல் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரா தி பிக்சர் ஆஃப் மெச்சூர் ஸ்பெர்ம் அண்ட் லேபல் தி பார்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் பயாலஜியில் ஸ்ட்ரக்சர்ஸும் அதோட லேபலிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா, மெச்சூர் ஸ்பெர்ம் பற்றி கேட்கலாம், மெச்சூர் ஓவத்தை பற்றி கேட்கலாம், எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். ஸோ எல்லாமே ட்ரா பண்ணுறதுக்கு படித்து ப்ளஸ் அதோட லேபலிங்கும் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எந்த சாப்டரோட கொஸ்டின்? சாப்டர் 2. இஸ் இன் சாப்டர் 2. Already this question is in book pack. Question number 23. Okay, question number 23. Next question என்ன? How are sexually transmitted diseases spread? Sexually transmitted disease வந்து எப்படி spread ஆகுது? Mode of its spread அது கேட்டிருக்காங்க. சாப்டர் 5ல இருக்கிற சாப்டர் 3ல இருக்கிற கொஸ்டின். இது எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. ஓகேவா, பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டேட் 3 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட 3 கோல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும்னா அதோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸோ அப்ளிகேஷனோ ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை இங்கே வந்து கோல்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஓகேவா, டெஃபினிஷன் ப்ளஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸோ அப்ளிகேஷனோ கோல்ஸோ ஏதாச்சும் இருக்குன்னா அதை வந்து எப்படியும் அது பாயிண்ட் வைஸாக தான் இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, அது வந்து ஃபஸ்ட்டு படித்து வச்சுருங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் எந்த சாப்டர்? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் சாப்டர் 5.
சாப்டர் 5 இது எங்கே புக் பேக்கில் இருக்குது இந்த கொஸ்டின் நம்பர் 20 ஓகேவா கொஸ்டின் நம்பர் 20 ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் தி சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனல் கீட்டோனூரியாவோட சிம்டம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டிசீஸ் ஏதாச்சும் உங்கள் போர்ஷன்ஸில் இருக்குன்னா இந்த டோட்டல் சிலபஸ்லேயே ஏதாச்சும் சாப்டரில் வந்து டிசீஸை பற்றி நிறைய டிசீஸை பற்றி படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குது அந்த டிசீஸ் எப்படி படிக்கணும்னா அது எதனால எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது எதனால அந்த டிசீஸ் வருது அது படித்து வச்சுக்கோங்க ப்ளஸ் அதோட டெஃபினிஷன் நெக்ஸ்ட் வந்து அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் ஒரு டிசீஸோட சிம்டம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அது இந்த நாளை சிம்டம்ஸு நெக்ஸ்ட் வந்து அதோட டெஃபினிஷன் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது ஏதாச்சும் ஆர்கானிசம் அதுக்கு பேக்கில் இருக்கா எந்த ஆர்கானிசம்னால எந்த மைக்ரோ ஆர்கானிசம்னாலேயோ ஒரு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அந்த டிசீஸ் உருவாகுது அது வந்து டிசீஸ் படிக்கும்போது இந்த 4மே படித்து வச்சுருங்க ஓகேவா ஒரு ஷீட் மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க என்னென்னலாம் டிசீஸ் இருக்குது மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டு என்ன ஆர்கானிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதோட டெஃபினேஷன் அந்த மாதிரி ஒரு டேபிள் வைஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா இது எதில் இருந்து கேட்டிருக்காங்க சாப்டர் 4ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும் புக் பேக்கில் இருக்கு கொஸ்டின் நம்பர் 28 ஓகேவா கொஸ்டின் நம்பர் 28 நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஹவு ஆர் மலேரியா வெக்டர்ஸ் டிஸ்டிங்யூஷ்டு ஃப்ரம் சிக்கன்குனியாவும் மலேரியா வெக்டர்ஸும் எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க அது வந்து சாப்டர் 7ஓட கொஸ்டின் தான் இது ஸோ 3 மார்க்ஸும் ஓவர் நெக்ஸ்ட் என்ன 5 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டோம் ஹியூமன் ஸ்பெர்மோடையும் ஹியூமன் ஓவத்தோடையும் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கும் லேபிளிங்கும் படித்து வச்சுக்கோங்கன்னு இதில் அதுதான் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில் வந்து மற்ற ஸ்பெர்மோட கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஹியூமன் ஓவத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை லேபிளிங் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இது என்ன சாப்டர் 2 இந்த கொஸ்டினுமே புக் பேக்கில் இருக்குது கொஸ்டின் நம்பர் 29 ஓகேவா கொஸ்டின் நம்பர் 29 நெக்ஸ்ட் வந்து என்ன வாட் அபவுட் தி சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடோட சாலியன் ஃபீச்சர்ஸை பற்றி கேட்டிருக்காங்க திஸ் கம்ஸ் அண்டர் சாப்டர் 5 ஓகேவா சாப்டர் 5 இதை வந்து எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 72ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பேஜ் நம்பர் 72 ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி மெயின் ஒப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினியன் தியரியோட மேஜர் ஒப்ஜெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து என்ன சாப்டர் 6ஓட சாப்டர் 6ல் கொஸ்டின் நம்பர் 23 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 23 ஓகேவா புக் பேக் கொஸ்டின் நம்பர் 23 நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் வித் சூட்டபிள் டயக்ராம் யூஸ் பண்ணி இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து சாப்டர் 7ஓட கொஸ்டின் ஓகேவா சாப்டர் 7 இதுவும் புக் பேக்கில் இருக்குது கொஸ்டின் நம்பர் 20ல் இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் வித் டயக்ராம் கேட்டிருக்காங்க illustrate தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் வித் சூட்டபிள் ஸ்ட்ரக்சர் சேம் கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்து முடிச்சிடுங்க நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்ஸும் அப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ படிக்கும்போது அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எப்படி கிடைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாதான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ இது 2024 கொஸ்டின் பேப்பர் நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக 2023ஓட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுன்னா அதை வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் 2023ஓட கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி அதில் ஃபேஸ் ஆயிடுச்சுன்னா இதில் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம் அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னா அதையும் சொல்லுங்க லைவ் கிளாஸ் இருக்குது நம்ம 100 லேர்னிங்கில் ஒரு வீக்கில் வந்து ஈவினிங் டைமில் லைவ் கிளாஸஸ் இருக்குது ஸோ
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா உங்களோட லைவ் கிளாஸ் எப்போ இருக்குன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த லைவ் கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த டாபிக் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கை வந்து நான் லைவ் கிளாஸில் வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.